ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமதேனு அக்ஷயம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ராகி ரொட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் கரெக்டாக வந்துடும். மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இனி செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. 1/4 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துடலாம். வெங்காயம் இஞ்சி கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 2 கப் ராகி மாவு சேர்த்துக்கலாம். 1 கப் கோதுமை மாவு சேர்த்துடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாவு நல்லா ஆறட்டும். நம்ம தேவையான உப்பு போட்டு கலந்து வச்சிடலாம். வெறும் ராகி மாவு போட்டால் ரொட்டி சரியாக வராதுங்க. அதுக்காக தான் நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கிறோம். 2 கப் ராகி மாவுக்கு 1 கப் கோதுமை மாவு சரியாக இருக்கும். மாவு நல்லா ஆறிடுச்சு. இப்போ பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை கலந்து விட்டுறலாங்க. இந்த பக்கம் சரியாக இருக்கும். இனி நம்ம ரொட்டி சுட ஆரம்பிச்சிடலாம். கல் நல்லா சூடாயிடுச்சுங்க. கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிடலாம். நம்ம ராகி மாவு எடுத்து 1 கரண்டி இதில் வச்சிடலாம். கையில் தண்ணியை தொட்டுட்டு மாவை நல்லா பரப்பி விட்டுடலாங்க. மாவு கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் தண்ணி தொட்டுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டுங்க. இப்போ திருப்பிடலாங்க. இந்த பக்கமும் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 2 பக்கமே நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்.
இதே மாதிரி இன்னொரு ரொட்டி சுற்றலாங்க. இந்த ராகி ரொட்டி கூட தேங்காய் சட்னி சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சிறுதானியம் சாப்பிட்றதால நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அதுவும் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றதுனால உடம்பு சீக்கிரமாக அதை அப்சர்வ் பண்ணிக்கும். அடிக்கடி பிரேக்ஃபாஸ்ட்டாக அதை சாப்பிட்றதுனால இரும்புச்சத்து கம்மியாக இருந்தால் கூட சீக்கிரமாக சரியாயிருங்க. ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ராகி ரொட்டி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.